வீட்டில் பூஜை செய்வது எப்படி? தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பூஜை விதிகள். நாம் வணங்கும் கடவுளுக்கு உண்மையில் பூஜை எப்படி செய்ய வேண்டும், அதன் விதிகள் முறைகள் என்னென்ன, இப்படி பூஜை செய்தால் என்ன கிடைக்கும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்து தர்மத்தின்படி கடவுளை வணங்குவதற்கு முன் நாம் சில பூஜைகளை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும் பூஜைகளுக்கு என்று சில விதிமுறைகள் உள்ளன. அதன்படி செய்யும் போது கடவுளின் அனுக்கிரகத்தை முழுமையாக நீங்கள் பெறலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் நாம எப்படி சாமி கும்பிடுகிறோம், எப்படி பூஜை செய்கிறோம், எல்லாவற்றிலும் அறக்க பறக்கத்தான் ஈடுபடுகிறோம். எதையும் முழுமனதாக செய்வதில்லை. அபிஷேகம் என்ற பெயரில் தண்ணீரை வேகமாக ஊற்றுகிறோம். பஜனை என்ற பெயரில் மனதார கடவுளை நினைத்து பாடுவதில்லை. ஏதோ கடனாளிகள் மாதிரிதான் செய்கிறோம். இப்படி பூஜை செய்தால் கடவுளின் அருளும் வரமும் எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை மனதார நினைக்கும் பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மனம் இறங்குவார். அழுது கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் போது அவர் காது கொடுக்காமல் இருந்ததில்லை. கடவுள் நம்முடைய விருந்தினர். பூஜை என்றாலே அவரை நாம் நம் வீட்டிற்கு அழைக்கிறோம் என்று அர்த்தம். சாதாரணமாக ஒருவரை அழைத்தாலே தடபுடலாக விருந்து வைத்து மரியாதையுடன் உபசரிப்போம். அப்போ நம்ம கடவுளை எப்படி உபசரிக்க வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவரை ஒரு விருந்தினரை போல அழைத்து மரியாதை செய்யுங்கள். அவருக்கு பிடித்ததை வாங்கி படையுங்கள். இவ்வாறு செய்யும் போது கடவுள் நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். உண்மையை சொல்ல போனால் அவர் நம் வீட்டை விட்டு போக கூட மாட்டார். நம் வீட்டிலேயே தங்கி நமக்கு அன்பு புரிய தொடங்கி விடுவார். எனவே நீங்கள் பூஜை செய்யும் போது இந்த 16 படி நிலைகளில் பூஜை செய்வதே சிறந்த உபசரிப்பு. விநாயகர் சதுர்த்தி நாளில் இப்படி பூஜை செய்து விநாயகரை அழையுங்கள். அப்படி முடியாவிட்டால் நீங்கள் பஞ்சோபாசர் பூஜை கூட செய்து வழிபடலாம். உங்கள் பூஜை உபசரிப்பிலேயே திளைத்து போய்விடுவார் விநாயகர். அபிஷேகம், புத்தாடை, அலங்காரம், புஷ்டம், நைவேத்தியம், ஆர்த்தி, தீபம் என்று சகல பூஜை பொருட்களையும் வைத்து வழிபட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கான பூஜை விதிகள் மற்றும் செய்யும் முறைகள். மனமும் அன்பும் கலந்த பூஜை. நம்முடைய வேதங்களின்படி பூஜைகளை சரியாக செய்யும் போது மட்டுமே முனிவர்களின் சங்கல்ப சக்தி கிடைக்கிறது. எனவே பூஜை முறைப்படி நடத்தப்பட வேண்டும். மேலும் அன்புடனும் ஒரு மனதுடனும் வழிபடும் போது நம் பக்திக்கு இறைவன் அருளிப்பார். அதுவே உண்மையான பூஜை ஆகும். பூஜை எப்படி உருவானது? பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்தும் உலகத்தில் உள்ள இச்சா சக்தியை இழுக்கும் ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த பூஜையை ஒரு நபர் செய்யும் போது அந்த தெய்வத்தின் இச்சா சக்தியுடன் தொடர்புடைய அலைகளை அவர் பெறுகிறார். இந்து தர்மம் பூஜையை பொருள் சார்ந்த சாகுன் என்று கூறுகிறது. அதாவது ஷோடசோபாசர் பூஜையின் முதல் பகுதி உபாச்சாரம் 1 முதல் 8 வரை குண்டலினியிலிருந்து ஆன்மீக ஆற்றல் தனிநபரின் மேல் நோக்கி எழும் முன்னேற்றமாகும். பூஜையின் முடிவான பகுதி உபாச்சாரம் 9 முதல் 16 வரை பணி நிர்கணை பொருளற்ற நிலை என்று கூறப்படுகிறது. எல்லாம் துறந்த நிலை ஒரு நிலை. பூஜை விதியின் முக்கியத்துவம். பஞ்சோபாச்சர் பூஜை, ஷோடசோபாச்சர் பூஜை இரண்டுமே இந்து தர்மத்தில் உள்ள உபாச்சார்களின் அறிவியல் ஆழத்தை காட்டுகிறது. தெய்வ கோட்பாடு. உதாரணமாக, ஒரு சிலைக்கு நீங்கள் ஒரு முறை பூஜை செய்கிறீர்கள் என்றால் அந்த சிலையில் தெய்வத்தன்மை ஈர்க்கப்படுகிறது. 2% தெய்வத்தன்மை இருப்பதாக வைத்துக் கொண்டால் நீங்கள் தினசரி பூஜை செய்து வரும்போது அது 5% என்று அதன் தெய்வ சக்தி, அதாவது ஆன்ம ஆற்றல் அதிகரித்துக் கொண்டே போகும். இதனால் பூஜை மூலம் தெய்வத்தின் அருளை நீங்கள் எளிதாக பெற முடியும். பூஜை செய்யும் போது உங்கள் தெய்வீக உணர்வு அதிகரித்து ஒருமுகப்படுத்தப்படுகிறது. எதிர்மறை விளைவுகள் விரட்டப்படுகின்றன. பூஜை செய்யும் நம்மளை சுற்றி சாத்வீக அலைகள் பரவி நாள்தோறும் பல்வேறு செயல்களை செய்ய உதவி புரிகிறது. பூஜை நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக்குகிறது. பூஜை விதி வகைகள் பின்வரும் 4 பூஜைகளைத்தான் வேதங்கள் கூறியுள்ளனர். முதல் 2 பூஜைகளும் உடல் அளவிலும் தேவ பூஜை. இறுதி 2 பூஜைகளும் நுட்பமான ஆன்ம நிலையிலும் உள்ளன. பஞ்சோபாச்சர் பூஜை, சிலை அல்லது பட வழிபாடு. பஞ்ச் 5 உபாச்சாரம். இந்த பூஜையில் 5 பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி, தூபம், எண்ணெய், விளக்கு மற்றும் நைவேத்தியம். ஷோடசோபாச்சர் பூஜை. ஷோடசோபாச்சர் சமம் ஷோடாஷா. இங்கே 16 விதமான பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. மனஸ்பூஜா. ஒரு சாகன் பொருளுடைய சிலையை கற்பனை செய்து அதை மனதளவில் வணங்குதல். பரபூஜா. பரா பேச்சு முறை மூலம் நிர்கண் பொருளற்ற நிலை வழிபாடு செய்தல். எத்தனை முறை பூஜை செய்ய வேண்டும்? தெய்வத்திற்கு பூஜை செய்வது நமது கர்மாவின் செயல். ஷோடசோபாச்சர் பூஜையை தினமும் 3 முறை காலை, மதியம் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்ய வேண்டும். இதை செய்ய முடியாவிட்டால் காலையில் மட்டும் ஷோடசோபாச்சர் பூஜை,
மதியம் மற்றும் மாலைக்கு பஞ்சோபச்சார் பூஜை செய்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 3 முறை பூஜை செய்ய முடியாவிட்டால் காலை ஒரு நேரமாவது சந்தனம், பூக்கள் போன்றவற்றை வைத்து பூஜை செய்யுங்கள். அந்த காலத்தில் இந்துக்கள் அனைத்து பூஜை விதிகளையும் பின்பற்றி வந்தனர். ஆனால் கலியுகம் முற்றிவிட்டதால் நம்மால் அனைத்து விதிகளையும் பின்பற்ற முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பூஜை செய்து இறைவனை நினைப்பது நல்லது என்கிறார்கள் முனிவர்கள். மனஸ் பூஜா என்பது நம் மனதின் எண்ண ஓட்டங்கள் வழியாக இறைவனை பூஜிப்பது. இவ்வாறு செய்யும் போது நமது கர்மாக்கள் புனிதமாக்கப்பட்டு நற்பலன்கள் கிடைக்கின்றன. பூஜைக்கும் நமது கர்மாக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. கர்மாக்களின் விளைவாக தடைபடும் காரியங்களை கடவுளிடம் வேண்டி பூஜித்து வரும்போது அது நடக்கிறது. பூஜை என்பது நமது கெட்ட கர்மாக்களை அழிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது. எனவே தினமும் ஒரு முறையாவது இறைவனை பூஜியுங்கள். எப்பொழுது பூஜை செய்யக்கூடாது? குளிக்காமல் சுத்த பத்தமாக இல்லாத போது பூஜை செய்யக்கூடாது. குழந்தை பிறந்த 10 நாட்களுக்கு, அதே மாதிரி இறப்பு நடந்த வீட்டில் 10 நாட்களுக்கு பூஜை செய்யக்கூடாது. 11வது நாள் சுத்தமாகி பூஜை செய்து கொள்ளலாம். இருப்பினும் சாவு விழுந்த வீட்டில் குடும்ப தலைவர் 12வது நாளில்தான் பூஜையில் ஈடுபட வேண்டும். வீட்டில் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் பூஜை செய்ய வேண்டாம். வீட்டில் பூஜை அறை தனியாக இருந்தால் மற்றவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம். பூஜை அறைக்கு திரைச்சீலையிட்டு வையுங்கள். வைணவ பிரிவில் இதற்கு அர்த்தம் கடவுள் குளிக்கிறார், தூங்குகிறார், எனவே அவருக்கு என்று ஒரு தனி அறை என்று அர்த்தமாம். ஏன் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வழிபடக்கூடாது? மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கோயிலுக்கோ வீட்டில் உள்ள பூஜை அறைக்கோ செல்லும் போது தெய்வத்திடமிருந்து வரும் சாத்வீக அதிர்வுகளால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அவர்களுக்கு அப்பொழுது உடம்பில் ராஜா சக்தி அதிகரிக்கும். எனவே 4 நாட்களுக்கு அவர்கள் பூஜை செய்ய வேண்டாம். ஆனால் இந்த 4 நாட்களுக்கு பெண்கள் மனஸ் பூஜா செய்யலாம். இறைவனை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். 5வது நாளில் வீட்டில் கோமியம் தெளித்து சுத்தம் செய்து அல்லது விபூதி கலந்த தண்ணீரை வைத்து சுத்தம் செய்துவிட்டு இறைவனை பூஜிக்க ஆரம்பிக்கலாம். எந்த திசையை நோக்கி பூஜை செய்ய வேண்டும்? கிழக்காக நின்று அல்லது அமர்ந்து பூஜியுங்கள். பூஜை யார் செய்ய வேண்டும்? பொதுவாக பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இருப்பினும் குடும்பத்தில் உள்ள மூத்த ஆண் பூஜை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஆண் இல்லை என்றால் மூத்த பெண்மணி பூஜை செய்யலாம். மந்திரங்களை ஓதி பூஜை செய்ய வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கையில் மலர்களை போட்டு பூஜிக்க வேண்டும். முடிந்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பஜனை பாடலாம். அப்படி உங்களுக்கு பாடத் தெரியாவிட்டால் கைத்தட்டி பாடுபவருக்கு இசையை கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த செய்கை கடவுளுக்காக இருக்கணுமே தவிர பாட்டு பாடுபவரை கேலி செய்யும் விதமாகவோ உற்சாகப்படுத்தும் விதமாகவோ உங்கள் கைத்தட்டல் இருக்கக்கூடாது. பஞ்சோபாச்சர் பூஜை விதி. 5 உபாச்சாரம். இந்த பூஜையில் 5 பொருட்களை கொண்டு கடவுளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி, தூபம், எண்ணெய் விளக்கு மற்றும் நைவேத்தியம். வலது கையின் மோதிர விரலால் சந்தனத்தை எடுத்து தெய்வத்திற்கு தடவுங்கள். இப்பொழுது கட்டை விரல் மற்றும் மோதிர விரலுக்கு இடையில் குங்குமம் எடுத்து இடுங்கள். பூஜைக்கான குறிப்பிட்ட பூக்கள், செயற்கை பூக்கள், பிளாஸ்டிக் பூக்கள் போன்றவை பூஜைக்கு வேண்டாம். பிரஷான இயற்கையான நறுமணம் கமழும் மலர்களை கொண்டு பூஜை செய்யுங்கள். வில்வ இலைகளை சிவனுக்கும், அருகம்புல் மற்றும் சிவப்பு மலர்களை கணபதிக்கும் அளிக்க வேண்டும். அருகம்புல்லை ஒரு நாளைக்கு 3 முறை மாற்ற வேண்டும். அதனால் தான் விநாயகர் சதுர்த்தியும் 3 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. அதிலும் விநாயகருக்கு இணைகர வடிவில் உள்ள 8 பூக்களை வழங்க வேண்டும். அனுமானுக்கு நீள்வட்ட வடிவில் 5 மலர்களை வழங்க வேண்டும். பூக்களை வழங்கும் போது தெய்வத்தின் பெயரை மந்திரத்தை பாராயணம் செய்து வழங்க வேண்டும். மலர்களை தெய்வத்தின் தலையில் பூஜித்து இடக்கூடாது, அவருடைய காலடியில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு பூவாக வழங்கும் போது அதன் தண்டு பகுதி தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஊதுபத்தி, சாம்பிராணி கொளுத்தும் போது கைகளால் புகையை தொட வேண்டாம். அந்தந்த சாமிக்கு பிடித்தமான நறுமணங்களை தேர்ந்தெடுக்கலாம். ஊதுபத்தியை சாமியின் முன் 3 முறை சுற்றி காட்டி வையுங்கள். 5 ஊதுபத்திகள் அல்லது 2 ஊதுபத்திகள் என பொருத்தலாம். ஊதுபத்தியை காட்டும் போது இடது கையை கொண்டு மணியை அசைக்கவும். விளக்கேற்றுதல். இப்பொழுது தெய்வத்தின் முன் விளக்கேற்றி 3 முறை சுற்ற வேண்டும். அப்படியே இடது கையில் மணியை ஒலித்துக் கொண்டே சுற்றுங்கள். ஒரு விளக்கின் ஒளியை கொண்டு மற்றொரு விளக்கை ஏற்றக்கூடாது. விளக்கேற்ற எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நெய் மட்டுமே பயன்படுத்துங்கள். தினமும் அதிலிடும் திரியை மாற்றுங்கள். நைவேத்தியம் செய்யும் போது குறைந்த அளவு சிவப்பு மிளகாய் தூள், உப்பு மற்றும் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். நெய் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். பிரசாதத்தை கடவுளுக்கு படைக்கும் போது வாழை இலையில் மட்டுமே படைக்க வேண்டும். இலையில் உப்பை வைக்க கூடாது. பிரசாதத்தை இலையில் படைப்பதற்கு முன் இஷ்ட தெய்வத்தை வேண்டி தரையில் ஒரு வட்டமிட வேண்டும்.
இப்பொழுது இந்த வட்டத்தின் மேல் இலையை வைத்து இலையின் நுனி உள்நோக்கி இருக்குமாறு படைக்க வேண்டும். வாழை இலையில் தண்ணீர் தெளிக்கும் போது கடிகார திசையில் ஒரு முறை மட்டுமே தெளிக்க வேண்டும். பல முறை தெளிக்கக்கூடாது. நைவேத்தியம் வழங்கும் போது செய்ய வேண்டியவை: நைவேத்தியம் வைக்கும் போது 2 துளசிகளுடன் தண்ணீர் தெளிக்க வேண்டும். ஒரு இலையை நைவேத்தியம் மீதும் மற்றொரு இலையை தெய்வத்தின் காலடியிலும் வைக்க வேண்டும். பின்னர் இடது கையின் கட்டை விரலை இடது கண்ணிலும் இடது கையின் மோதிர விரலையும் வலது கண்ணில் வைப்பதன் மூலம் கண்களை மூட வேண்டும். அதன் பிறகு நைவேத்தியாவின் நறுமணம் வலது கையின் விரல் நுனியை பயன்படுத்தி தெய்வத்தை நோக்கி செலுத்த வேண்டும். அதே சமயம் பஞ்சபூத மந்திரங்களையும் ஒரு சேர சொல்ல வேண்டும். ஓம் பிராணயா ஸ்வாஹா, ஓம் அபனயா ஸ்வாஹா, ஓம் வியனயா சுவா, ஓம் உதனய ஸ்வாஹா, ஓம் சமனாய சுவாஹா, ஓம் பிராமண ஸ்வாஹா. சமர்ப்பணம். அதன் பிறகு நைவேத்தியம் சமர்ப்பணம் பாட வேண்டும். நைவேத்தியமாத்திய பணியம் சமர்பயாமி பாராயணம் செய்து வலது கையில் சிறிது தண்ணீர் ஊற்றி மறுபடியும் பஞ்ச பிராண மந்திரங்களை ஓத வேண்டும். பிறகு சமர்பயாமி மந்திரங்கள் கூற வேண்டும். நைவேத்தியம் சமர்பயாமி, உத்தரபோசனம் சமர்பயாமி, ஹஸ்தா பிரக்ஷலனம் சமர்பயாமி, முக பிரக்ஷலனம் சமர்பயாமி என்று பாராயணம் செய்து வலது கையிலிருந்து 4 முறை செம்பு டம்ளரில் தண்ணீர் விட வேண்டும். தெய்வம் நாம் படைக்கும் நைவேத்தியத்தை ஏற்று கேள்கிறது என்ற பாவனை காட்டுகிறோம். பூஜை முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? நைவேத்தியம் முடிந்த பிறகு கற்பூரத்தை ஏற்றி ஆர்த்தி காட்ட வேண்டும். இது நம்மளுக்கு அதிகப்படியான சாத்வீக ஆற்றலை தருகிறது. சங்கு ஒலி எழுப்புங்கள். ஆர்த்தி முடித்த பிறகு திருநீற்றை கொண்டு நெற்றியில் பட்டை போட்டுக் கொள்ளுங்கள். புனித நீர் அபிஷேக நீரை வலது உள்ளங்கையின் நடுவில் ஊற்றி 3 முறை குடிக்கவும். உள்ளங்கையின் நடுப்பகுதியை நடுத்தர விரல் மற்றும் மோதிர விரலால் தொட்ட பிறகு இந்த விரல்களால் கண்களை ஒற்றிக் கொள்ளுங்கள். இறுதியில் கைகளை கழுவுங்கள். பாஞ்சாயத் மற்றும் சாலிகிராம் பூஜை விதி. இந்த பூஜையை பெண்கள் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய பூஜை. பாவனை பூஜை செய்யும் போது வெறும் கற்சிலை அல்லது படங்களை வணங்குகிறோம் என்று நினைக்கக்கூடாது. சக்தி வாய்ந்த கடவுள் நம் முன் இருக்கிறார் என்ற பாவனையோடு பூஜை செய்ய வேண்டும். அதை வெறும் சிலையாக நினைக்காமல் உரிய மரியாதையுடன் அதை பேணி பூஜிக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ராம பிராணரை வணங்கிறீர்கள் என்றால் அவர் நம் முன் அழகான நீல நிற உடலுடன் கையில் வில்லேந்தி காட்சியளிப்பதாக அவரது உருவத்தை மனதில் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது இறைவனோடு ஒன்றி ஐக்கியமாகிறோம். இந்த பாவனை தான் பூஜையில் மிக முக்கியம். ஏனெனில் நம் மனம் என்னதாக நினைக்கிறோமோ அதாகவே ஆகிறோம். பாவனையில் எப்படி பூஜிக்க வேண்டும்? பூஜையில் பாவனை செய்து பூஜிப்பதுதான் மிக உயர்ந்த நிலை. உதாரணமாக, நான் என் இருகைகளை கூப்பி உம்மை வணங்குகிறேன், கடவுள் அதை ஏற்றுக்காண்டு தலை அசைக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். பாவனை எப்படி செய்வது? உங்கள் அன்பு பாதங்களில் படைக்க நான் எந்த மலர்களை பறிக்க வேண்டும், வழிகாட்டுங்கள் என்று கூறிக்கொண்டே வேலைகளை செய்யலாம். எப்பொழுதும் வீட்டில் சிலைகளை கோயில் போன்ற அமைப்பில் வைக்கவும். இப்படி வைக்கும் போது சாத்வீக ஆற்றல் வெளிப்படுகிறது. இப்பொழுது நாம் நினைப்பதை கடவுளிடம் கூறுங்கள். நினைத்தது நிறைவேறினால் கடவுளுக்கு நன்றி தெரிவியுங்கள். உண்மையில் தெய்வம் குளிக்கிறது என்று நினைத்து அபிஷேகம் செய்யுங்கள். நான் உண்மையில் தெய்வத்தை தூய்மையாக்குகிறேன் என்று நினைத்து துடையுங்கள். உண்மையில் சந்தனத்தையும் அட்சதையும் கடவுளுக்கு அளிக்கிறேன் என்று நினைத்து அழியுங்கள். ஒரு மலரை எடுத்து நெஞ்சில் வைத்து, ஓ மலர்களே, தெய்வத்திடமிருந்து நீங்கள் பெரும் சக்தியை எனக்கு கொடுங்கள், உங்களை தெய்வத்திடம் சேர்க்கிறேன் என்று மனதார நினையுங்கள். ஊதுபத்தியின் நறுமணம் நாளாதிக்கமும் பரவட்டும். அதன் வழியாக கடவுளின் சக்தியும் நாளாதிக்கமும் பரவட்டும் என்று நினையுங்கள். நைவேத்தியம் செய்த பிறகு மீதமுள்ள உணவை கலந்து எல்லாருக்கும் கொடுங்கள். இதை சாப்பிடுபவர் எல்லாரும் பலனடைவர். பூஜையின் போது ஒரு சொம்பு அல்லது பித்தளை பானையில் தண்ணீரை நிரப்பி வைக்கவும். பிறகு பூஜை முடிந்த பிறகு சைதன்யாவை, சாத்வீக ஆற்றலை சேகரித்த அந்த தண்ணீரை குடியுங்கள். நெய் விளக்கை பயன்படுத்தி ஆர்த்தி எடுங்கள். ஆன்மீக வேலைகள் செய்ய எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் ஆன்மீக சக்தி தங்கு தடையின்றி பெருக உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பூஜை செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த கடவுளின் பாதங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். இப்படி பாவனை செய்து வழிபடும் போது கடவுள் நம் உள்ளத்தில் குடிபெயர்கிறார். பூஜைக்கு பின்னால் இருக்கும் அறிவியல், பூஜைக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு செயலையும் அறிவியலையும் ஒரு பக்தன் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே பூஜையை மனதார பாவனையுடன் செய்ய முடியும். இப்படி விதிகளின்படி, வழிமுறைகளின்படி பூஜை செய்யும் போது கர்மாக்களின் விளைவு புரிகிறது. நம்மை சிறந்த கர்மாவிற்கு அழைத்துச் செல்கிறது. பூஜிக்கும் போது எழும் சைத்தன்ய ஆற்றல் ஒரு தனி நபரின் மனதை சுத்தம் செய்கிறது. கடவுளுக்கு பிடித்த பூஜை
கடவுளின் அன்பையும் கருணையும் பெற்றுத் தரும் என்பது நிதர்சனம். எனவே இனி ஏனோதானே என்று பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு மனதார பாவனையுடன் இறைவனை பூஜிப்போம். சாத்வீக ஆற்றல் நம் இதயத்தில் பரவட்டும்.